ஓஜா போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போர்டை பற்றி கேட்கும்போது பல பேருக்கு பல சம்பவங்கள் ஞாபகம் வரும். டிமாண்டி காலனி அப்படின்னு சொல்லப்படுற படத்தில் அவ்வளோ பெரிய பேயை கொண்டு வந்ததே அந்த ரோஜா போர்டை வச்சு தான். அதுக்கப்புறமா தான் பார்ட் 2 பார்ட் 3ன்னு பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஓஜா போர்டு அப்படின்னு சொல்லப்படுற பொருளில் என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறது தானே பெரிய கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு போர்டு தான் இதுவுமே கூட. இந்த ஒரு போர்டை விளையாடணுன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ரூம் எல்லாம் இந்த மாதிரி இருட்டாக இருக்கணும். அப்படி இருட்டாக இருக்கும்போது ஒரு சின்ன கேண்டில் மட்டும் தான் அந்த ஒரு ரூமில் எரியணும். அந்த ஒரு கேண்டில் மத்தியில் அந்த ஒரு போர்டில் விளையாட போகிற எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு போர்டில் ஒரு கிளாஸையோ அப்படி இல்லைன்னா ஒரு காயினையோ வச்சு கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு காயினில் எல்லாரோட விரலும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கேள்விகளை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படியுமே கேட்குற கேள்வியாக இருக்குது, இந்த இடத்துல யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிறது. அப்படி கேட்கும்போது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கும். அதுக்கப்புறமா எஸ் நோ அதை தாண்டி 1 2 3 4ன்னு 9 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ABCDன்னு Z வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் இந்த ஒரு போர்டில் இருக்கிற சில பல பொருட்களாக இருக்கும். சூரியன் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி சில பல போர்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த ஒரு போர்டை ப்ளே பண்ணி ஆத்மாக்கள் கூட, அதாவது ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையுமே இருக்குது. சில பல வதந்திகள் இருக்குது, உண்மையாகவும் நடந்ததாகவும் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு போர்டில் விளையாடுற இந்த பசங்க அப்படின்னா யாராச்சும் விளையாடுறாங்கன்னா அந்த ஒரு காயினில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கான பாதிப்பு அதிகமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு போர்டே எரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி படங்கள்லையும் காட்டப்படுது. ஆக்சுவலாக இந்த ரோஜா போர்டுனால ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கா அப்படிங்கிறது தானே கேள்வியாக இருக்குது. எனக்குமே கூட டிமாண்டி காலனி படம் பார்க்கும்போதே இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நானும் பல இடங்கள்ல தேடினேன். பட் ஆக்சுவலாக பேயினால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் செய்யப்பட்ட ஒரிஜினலான கதைகள் அப்படின்ட்டு ஒரு பெரிய கதையே இருக்கல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பேச போகிற இந்த ஒரு கதையில் வந்து ஆக்சுவலாக ஓஜா போர்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு போர்டு ஒரு பெரிய இடம் வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு போர்டுனால தான் இந்த ஒரு சம்பவம் ஆரம்பிக்குது, இந்த ஒரு பேய் சம்பவமே ஆரம்பிக்குது. ஸோ பேய் விரும்பிகளுக்கு, அதாவது பேய் கதைகளை கேட்கறதுக்கு ரொம்பவுமே விரும்புகிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஓஜா போர்டு சம்பவம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் ஓஜா போர்டில் ஆரம்பித்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இந்த ஒரு கதை எப்படி முடியுது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. 1986களில் USA, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பெப்பரல் டவுன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன டவுனில் 15 வயசான டீனா பவுன், அப்புறமா வந்து 9 வயசான கேரன் பவுன் அப்படின்னு சொல்லப்பட்ட 2 குழந்தைங்க. சரியா? இவங்களோட வாழ்க்கை எப்படி போயிருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களோட அப்பா அம்மா அப்படின்ட்டு ஃபேமிலி ரொம்பவுமே ஜாலியான ஃபேமிலி தான். 2 பேருமே ஸ்கூல் போய்கிட்டு இருக்காங்க, ஹைஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுமே கூட சாதாரணமாக வேலை பார்க்குற ஒரு நபர் தான். அவரோட ஒர்க் எல்லாமே வந்து ஷெடியூல்டாக இருக்கும். அவர் வந்து பர்ஃபெக்டான ஒரு நபராக இருந்திருக்காரு. அம்மா ரொம்பவுமே பாசமான அம்மா அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயுமே கூட சின்ன பொண்ணுக்கு வந்து அம்மா இல்லைன்னா உயிரே போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து அதிகமாக வேலையில் இருந்துருவாரு, நைட் ஆகி வருவார், இவங்களுக்கான குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. பட் அம்மானா இவங்களுக்கு ரொம்பவுமே உசுறு அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் பதிவுகள் பண்ணியிருக்கு. ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களோட அம்மா வந்து கேன்சர் நோயினால் இறந்து போயிடுறாங்க. சரியா? கேன்சர் நோயினால் இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்களோட குடும்பமே வந்து இடிஞ்சு போயிடுது. அவங்க அந்த ஒரு குழந்தைங்க 2 பேர் இருக்காங்களே, அந்த குழந்தைங்க 2 பேர் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக உணர்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. டிப்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட அப்பா வந்து அம்மாவும் இல்லை, பார்த்துக்கவும் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களோட பெரிய பொண்ணை மட்டும் அம்மாவாக உணர்ந்து சின்ன பொண்ணை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாராம். வேலைக்கு போகும்போது கூட இவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் எதிர்காலத்தில் பண்ணி கொடுத்துடணும், நல்லா படிக்க வைக்கணும், அவங்களோட வாழ்க்கையை பெருசாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இவருமே கூட ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எக்ஸ்ட்ராவாக ஓவர் டைமாக ஜாப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நைட்டு 1 மணிக்கெலாம் தான் வீட்டுக்கே வராரு. அவர்கிட்டையும் வீட்டோட ஒரு ஸ்பேர் கீயும் இருக்குது. ஓகேவா? அதனால் நைட்டு வந்துடுவார், குழந்தைங்க தூங்கியிருந்தாலும் பரவாயில்ல, நைட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் கேன்சர்னால இவங்களோட அம்மா இறந்து போயிருந்தாலும், இவங்க என்னதான் ஓரளவுக்கு வளர்ந்திருந்த சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே கூட இவங்களுக்கு அந்த ஒரு அம்மாவோட இழப்பை வந்து ஏத்துக்கவே முடியல. அதனால தான் ஒரு நாள் இவங்க அந்த ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறாங்க. என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
இவங்களோட வீடு வந்து ஒரு சாதாரண வீடு தான். கிட்டத்தட்ட 3 to 4 ரூம்ஸ் இருந்திருக்கு. அது போக ஒரு பேஸ்மெண்ட் ரூமுமே கூட இருந்திருக்கு. அந்த ஒரு பேஸ்மெண்ட்குள்ள இவங்க அன்னைக்கு நைட்டு போறாங்க. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் சரியா. 10 மணிக்கெலாம் இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு உடச்சி அது இதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை தான் அப்படி தேடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க அந்த ஒரு பொருட்கள்ல இருந்து ஒரு ஓஜா போர்டை வெளியே எடுக்கிறாங்க. இந்த ஒரு ஓஜா போர்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஓகே இதுக்கப்புறம் வந்து நமக்கு பண்ண இருக்கிறது அடுத்த வேலை தான் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டு அந்த ஓஜா போர்டை கீழே வச்சுட்டு அந்த ஒரு 12 வயசு இருக்கிற டீனா இருக்காங்க இல்லையா, அவங்க கேரன் கிட்ட கேட்குறாங்க, நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கேரனுமே கூட தலையை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அவங்களோட சிக்னலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு லைட்டும் ஆஃப் ஆகுது. இப்போ அந்த ஒரு பேஸ்மெண்ட் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இருட்டாக இருக்கிற அந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒளி தெரியுது. அந்த ஒரு ஒளி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன கேண்டிலோட ஒளி தான். அந்த ஒரு கேண்டிலோட ஒளியில் இப்போது நம்மளோட கேரன் அண்ட் டீனா அப்படின்னு சொல்லப்படுற 2 பேரும் ஒரு காயினை வச்சு அந்த ஒரு காயினுக்கு மேலே இவங்க 2 பேரோட விரல்களை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் இந்த ஒரு சம்பவம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீனா ஓகேவா பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேட்குறாங்க, அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்களா, அம்மா நீங்கள் என் கூட இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அமைதி தான் காணப்படுது. ஏன்னா இப்போ லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது, ஒரு சின்ன கேண்டில் தான் இருக்குது, எதுவுமே இல்லை, சுற்றி எந்த விதத்துலேயுமே ஒரு சத்தமே இல்லை, ஃபுல்லாக ஒரு மயான அமைதி சரியா, ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு இடத்த வந்து யாருமே புரிஞ்சிக்கவே முடியல, சுற்றி இருக்கிறது நம்ம பேஸ்மெண்ட் தானே அப்படிங்கிறத அளவுக்கு ஒரு அமைதி இருக்குது சரியா. அந்த ஒரு அமைதியில் இருக்கும்போது திரும்ப கேட்குறாங்க, அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்களா, எங்கள் கூட இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதாவது எஸ்ஸோ நோவோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறமா அந்த ஒரு குழந்தையும் இருக்கு இல்லையா, மற்ற குழந்தை இருக்கு இல்லையா, கேரன் பவுன் அப்படின்னு சொல்லப்படுற குழந்தை இருக்கு இல்லையா, அதுவுமே கேட்குது, அம்மா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. பட் அதுலேயுமே கூட எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதனால் இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு வெக்ஸ் ஆகிடுறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. அழுது திருப்பி கேட்குறாங்க. கேட்டுமே கூட அந்த ஒரு போர்டிலேருந்து எந்த வித ரியாக்ஷனும் வரல. ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளோட கேரன் பவுன் சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, ரொம்பவுமே அழுது அவளோட கண்ணீர் அந்த ஒரு போர்டில் விழ ஆரம்பிக்குது. அந்த ஒரு போர்டில் விழுந்து அந்த ஒரு போர்டுமே கூட ஓரளவுக்கு நனைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்ட்டு அழுதுகிட்டே. பட் ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஒரு பேஸ்மெண்ட்லேயே ரொம்ப நேரமாக டீனாவோட மடியில் தலையை வச்சு கேரன் பவுன் அப்படின்னு சொல்லப்படுற குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. டீனாவுமே கூட அந்த ஒரு இடத்துல என்னதான் தாய் பக்கத்தில் இல்லைன்னாலும் நான் தாயா உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து அந்த ஒரு குழந்தைய வந்து ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கடந்து ஒரு 12 மணிக்கெலாம் நைட்டு 12 மணிக்கெலாம் இவங்க போயிட்டு பெட்டில் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இப்படி போனவங்க கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. நம்மளோட டீனா பவுன் அவர்கள் வந்து அந்த சத்தத்தை ரொம்பவுமே அதிகமாக கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கதவை தட்டுற மாதிரியான ஒரு சத்தம். அந்த ஒரு கதவை தட்டுற சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து ஹாலில் பார்க்குறாங்க, அவங்களோட மெயின் டோரை பார்க்குறாங்க. அதை திறந்து பார்க்கும்போது வெளியே யாருமே இல்லை. அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் வருது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அப்பா கிட்டையுமே வந்து ஒரு ஸ்பேர் கீ இருக்குது. அவர் வந்து கதவெல்லாம் தட்டி கொடுக்க மாட்டார், திறந்து உள்ளே வந்துடுவார். அப்போ யார் தட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமும் இருக்குது. திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. திரும்பவும் போயிட்டு தூங்குறாங்க. 5 நிமிஷத்தில் திரும்ப அந்த ஒரு தட்டுற சத்தம் கேட்குது. திரும்ப போயிட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. திரும்பவும் போயிட்டு தூங்கிட்டு 3வது வாட்டி வந்து பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேட்குதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ரூம்ல இருந்து கேரன் பவுனும் எந்திரிச்சு வந்து எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த சத்தம் கேட்குது. இவங்க எந்திரிச்சு இருக்கும்போதே இப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது, கண்டிப்பாக இது வெளியே இருக்கிற கதவுல இருந்து வர சத்தம் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கதவை தான் யாரோ தட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இருக்கிற ரூம் எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க, மேலே கீழேன்னு போயிட்டு பார்க்குறாங்க, எதுவுமே ரியாக்ஷன் கிடையாது. பட் பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது தான் தெரியுது, அந்த ஒரு பேஸ்மெண்ட் கதவுக்கு பின்னாடி இருந்து தான் இந்த ஒரு சத்தம் வருது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு சத்தம் வந்ததுக்கு அப்புறமா டீனா வந்து தைரியமாக முன்னாடி வந்து, அம்மா இது நீங்களா, அம்மா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்து 3 வாட்டி கதவை தட்டுற சவுண்டு வந்திருக்கு. இந்த ஒரு சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா 2 பேருக்கும் பயம் இருந்தாலுமே கூட
ரொம்பவுமே சந்தோஷம். அதுக்கப்புறமா திரும்ப கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எங்களை பிடிக்குமா, அம்மா நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து எஸ் அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா 3 வாட்டி கதவை தட்டுறதும், நோ இல்லை அப்படின்னா 1 வாட்டி கதவை தட்டுறதும் அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்துருக்கு. இதனால இவங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஜாலியாக விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா, அந்த கதவு கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். அப்பா வந்து உள்ள வர்றாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த நாக் சவுண்ட் கம்ப்ளீட்டா நின்றுது. ஓகேவா, இவங்க ரொம்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா 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 நாங்க அம்மா கூட பேசணும், அம்மா வந்து இங்க கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்பா வந்து அந்த ஒரு சவுண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது எந்தவித சவுண்டுமே வரல. ஏன்னா அவங்க உணர்ந்த ஒரு விஷயம் தான், நாங்க தான் இந்த ரோஜா போர்டில் விளையாடுறது, அப்போ எங்க அப்பா எங்க கூட இருக்கல இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து எங்க அப்பா கூட கம்யூனிகேட் பண்ண முடியாதா இருக்கும், அவங்களுக்கு வந்து எங்க அப்பா கூட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டு அவங்க சும்மா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பா ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. ஏன்னா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க தனியாக இருக்காங்க, இவங்க கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியலை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அம்மா இருக்கிற மாதிரி, அம்மாவோட ஆத்மா கூட இருக்கிற மாதிரி ஹாலுசினேட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முழு காரணமாக இருக்க போகிறது நான் தான். ஏன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். 1 மணிக்கு நான் வரும்போது அவங்க தூங்கி இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவுமே கூட ஃபீல் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் யோசிக்கிறாரு, எந்தவித பிரச்சனையும் வராத வரைக்கும் இது ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவுமே கூட அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போகுது. ஓகேவா, நாட்கள் போகும்போது இவங்க வந்து அம்மா கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ போயிட்டு அந்த கதவை கிட்ட பேசுறது, அப்பப்போ வந்து அம்மாவை உணர்றது, அவங்களோட கூட இருக்கிற மாதிரி உணர்றது, இந்த மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்பா கிட்டையுமே இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் கடந்து இந்த ஒரு வீட்டில் கொஞ்சம் அமானுஷ்யமான சில பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களோட வீட்டில் இருக்கிற ஹாலில் வந்து சில பல பொருட்கள் வந்து அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க யாருமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இவங்க ரூம்லேருந்து வெளியே வரும்போது சம்டைம் இவங்களோட ஹாலில் இருக்கிற சில பல பொருட்கள் வந்து வச்ச இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல இருக்குது. இது இவங்களால புரிஞ்சிக்கவே முடியல, எப்படி வச்ச இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது சில பல பொருட்களுமே கூட அப்பப்போ விழுகுது. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு நாள் இது அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா நைட்டு 1 மணிக்கு வர்றதுனால அவருக்கு வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறதே வரைக்கும் அவருக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியல. அதனால் அவருக்கு ஓகே இப்படிலாம் இருக்குது போல இருக்குது, அவங்க வந்து ஹாலுசினேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அதையும் வந்து கைவிட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் சில நாட்கள் கடந்து போகும்போது இந்த ஒரு விஷயம் இன்னும் பயங்கரமாக மாறுது. எந்த அளவுக்கு பயங்கரமாக மாறுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் நம்மளோட டீனா அவர்கள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட காதுகிட்ட ஒரு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு, இன்னும் ஒரு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு, சரியா பேயோட சவுண்டு கேட்குது. அதே மாதிரி நம்மளோட கேரன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ நடந்து போகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. அப்பப்போ ஒரு மாதிரி பேடான ஒரு ஸ்மெல்லு வருது. இந்த ஸ்மெல்லாம் வர்றது பத்தாதுன்னு அப்பப்போ யாரோ அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இவங்களுக்கு பயத்தில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்களோட பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல்லாம் வருது. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இவங்க நினச்ச ஒரு விஷயம் தான், இந்த ரோஜா போர்டை நம்ம விளையாட்டு நம்ம அம்மாவை கூப்பிடுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கெட்ட ஆத்மாவை கூப்பிட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே பயந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவங்கள் ரொம்பவுமே பதட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த என்னதான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தாலுமே கூட அப்பா வந்து பெருசாக அதை புரிஞ்சுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் நினச்ச ஒரு விஷயம் தான், ஓகே அவங்க வந்து ஹாலுசினேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் இதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே இருந்துடுறாரு. பட் இந்த ஒரு சம்பவம் வந்து அந்த ஒரு இடத்துலையே முடியலை. ஒரு நாள் அழுகிறது, கத்துறது, பேசுறது இது எல்லாமே அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. இப்படி கேட்கும்போது அந்த குழந்தைங்க பயந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது, ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்குள்ளே போகிறாங்க. பேஸ்மெண்ட்குள்ளே போகும்போது இவங்க முன்னாடி லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தால் பின்னாடி ஒருத்தர் விடுறது, பின்னாடி லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தால் முன்னாடி ஒருத்தர் விடுறது அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு வாலை பார்க்குறாங்க. ஓகேவா, அந்த ஒரு வாலில் வந்து ஐம் இன் யுவர் ரூம், அதாவது நான் உங்களோட அறையில் இருக்கேன், ஐம் கோனா கில் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. நான் உங்களை எல்லாம் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா 2 பேரும் ஓடி போய் அவங்களோட நெய்பரோட வீட்டில இருந்து அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்களோட அப்பா கிட்ட இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்பாவுமே கூட சீக்கிரமாக ஓடி வந்து வீட்டில் பார்க்குறாரு. வீட்டில் பார்க்கும்போது குழந்தைங்க 2 பேரும் பதறி போயிருக்காங்க. அப்படி பதறி போயிருக்கிற 2 குழந்தைங்களை வச்சுட்டு அவர் போயிட்டு பேஸ்மெண்ட்டில் தனியாக பார்க்குறாரு. அப்படி தனியாக பார்க்கும்போது அந்த ஒரு சுவற்றில் எழுதியிருக்கு,
எழுதியிருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா அவர் பயந்து போயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து அவர் பயந்து போயிருந்தாலுமே கூட அவர் ஒரு விஷயத்த உணர்றாரு. இந்த ஒரு சுவற்றில் எழுதியிருக்கிறது ரத்தம் கிடையாது, இந்த ஒரு சுவற்றில் எழுதியிருக்கிறது ஜஸ்ட் பெயிண்ட். ஓகே, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு இடத்துல பேயெல்லாம் இல்லை, அவங்களோட குழந்தைங்க வந்து ஹாலுசினேட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னோட அட்ராக்ஷன் தேவைப்படுது, அவங்க வந்து எப்படியாச்சும் அப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்றாங்க அப்படிங்கிறதுனால ஹாலுசினேட் வந்து அதிகமாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்பாவுமே கூட சரி ஓகே நீங்களாம் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போய் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. தெரபிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போய் கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே ஆயிடுது. கிட்டத்தட்ட 3 வாரம் இவங்களுக்கு வந்து தெரபிஸ்ட் வந்து தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து வேலைங்களை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா நம்மளோட அப்பா இருக்கார் இல்லையா, அவங்களோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருமே கூட இவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால் குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி வந்து திரும்பவுமே ஓரளவுக்கு சூப்பராக அழகாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருந்தாலுமே கூட அந்த ஒரு கீழே எழுதி வச்சிருந்தது பெயிண்டாக இருந்தாலுமே கூட அவங்களோட குழந்தைங்க அதை எழுதலை. அவங்களோட குழந்தைங்க சொன்ன ஒரு விஷயம்னா நாங்கள் அதை எழுதலை, எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. அப்போது அந்த ஒரு பெயிண்டில் எழுதுனது யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. என்னதான் இந்த ஒரு கேள்வி இருந்தாலுமே கூட இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடாமல் நம்மளோட டீனாவும் சரி கேரனும் சரி அதை விட்டு தள்ளிட்டு நம்மளோட அப்பா இருக்கார் இல்லையா, அவங்களோட அப்பா இருக்கார் இல்லையா, அவங்களுமே கூட அதை விட்டு தள்ளிட்டு அப்படியே ஹாப்பியாக இருந்திருக்காங்க. பட் ஒரு நாள் இந்த ஒரு சம்பவம் பெருசாக மாறுது. என்ன மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க ஒரு நாள் கார்னிவலுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்பா 2 மகள் சரியா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. வீட்டோட கதவை திறந்து பார்க்கும்போதே வீட்டில் அங்கங்கே வச்ச பொருள் அதுவா அங்கேருந்து மூவ் ஆகி வேறு இடத்துல இருக்கு. இந்த விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அப்பாவுக்கும் பதட்டம், மகள்களுக்கும் பதட்டம். மகள்களுக்கு வந்து ஓகே இந்த சம்பவம் திரும்ப நடக்க போகுது, பேய் திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற சில பல பொருட்கள் வந்து அங்கே இங்கேன்னு வீசப்பட்டிருக்கு, போட்டுப்பட்டிருக்கு, அங்கே இங்கேன்னு கிடக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி இது பேயெல்லாம் கிடையாது, ஹாலுசினேஷனும் வந்து ஓகே ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு எனக்கு, பட் இந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு திருடன் இருக்கான். என்னோட கெஸ் சரியாக இருந்துச்சுன்னா பொருட்கள்லாம் அங்கங்கே கிடைக்கிறத பார்க்கும்போது அந்த ஒரு திருடன் கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டிலே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேயை நோக்கி நடந்து போகிறாரு. உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ரூமாக நடந்து பார்க்கும்போது தேடி பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல பெருசாக யாருமே இல்லை. ஆனால் டீனாவோட ரூமில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஒரு டீனாவோட ரூம்குள்ளே போகும்போது டீனாவோட ரூமில் வாலில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் ஐ எம் கோனா கில் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி ரத்தத்தினால எழுதப்பட்டிருக்கு, அதே ரெட் பெயிண்ட்னால எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின்னாடி இருக்கிற இன்னொரு ரூம்ல இருந்து ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டு பயந்து உள்ளே போயிட்டு அப்பா மட்டும் பார்க்குறாரு. பட் குழந்தைங்க ரூமோட வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா. அப்பா உள்ளே போயிட்டு பார்க்கும்போது இவங்க ஆஃப் பண்ணிட்டு போனால் அந்த ஒரு லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது, ஆன் ஆகி ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு, துடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வீட்டோட ஒரு ஜன்னல், அந்த ரூமோட ஜன்னல் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அந்த ரூமோட ஜன்னல்ல இருந்து காற்று அடிக்குது. அந்த காற்றுனால அந்த ஒரு ரூம்ல இருக்கிற ஒரு கபர்டோட கதவு வந்து காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற கதவை லேசா மூடலாம் அப்படின்னா திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பா வந்து முன்னாடி போறாரு. அப்படி முன்னாடி போகும்போது அவர் அந்த கதவை திறந்து பார்க்கும்போது உள்ள இருந்து அவங்களோட இறந்து போன வைஃப் இறங்கி கீழே வர்றாங்க. இப்போ இந்த ஒரு இடம் பதட்டமா மாறுது. அதுக்கப்புறமா வெளியே இருக்கிற குழந்தைங்க, ரூமோட வெளியே இருக்கிற குழந்தைங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்தும்போது அந்த ஒரு உருவம் வந்து குழந்தைங்களை நோக்கி வேகமாக ஓடுது. பட் அதுக்கப்புறமா அந்த ஒரு குழந்தைங்களும் சரி அப்பாவும் சரி அடுத்த ரூம்குள்ளே போயிட்டு கதவை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அப்பா யோசிக்கிறார், ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கும் போது அவரோட மைண்டுக்கு வந்த ஒரே விஷயம், அந்த ஒரு இடத்துல இருந்தது என்னோட மனைவி கிடையாது. என்னோட மனைவியோட ஆடைகளை போட்டுக்கிட்டு ஒரு ஆண் தான் அந்த ஒரு இடத்துல இருந்தான், ஒரு ஆம்பளை தான் அந்த ஒரு இடத்துல இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. யாரு ப்ரோ அவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு கதவை போட்டு அடின்னு அடிக்குது அந்த ஒரு உருவம். அதுக்கப்புறமா அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற டீனா அப்படின்னு சொல்லப்படுற குழந்தை வந்து எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஜன்னலை உடச்சிக்கிட்டு வெளியே குதிக்கிறாங்க. குதிச்சு அவங்களோட கை கால்லாம் ரத்தமாக இருக்குது, காயப்பட்டிருக்காங்க. குதிச்சு அவங்களோட வீட்டுக்கு அடுத்து இருக்கிற நெய்பரோட வீட்டுக்கு போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் அவசரமாக இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு உருவம் காணாமல் போயிடுது. அதுக்கப்புறமா போலீஸ் இவங்க கிட்ட எல்லாம் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்விகளை கேட்கும்போது போலீஸுக்கு ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. என்னதான் அவங்க வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருந்தாலும் ஓகே இந்த ஒரு இடத்துல ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரூம்ஸாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க பேஸ்மெண்ட்குள்ளே போகிறாங்க.
பேஸ்மெண்ட்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது பேஸ்மெண்ட்டில் ஒரு கார்னர் இருக்குது. அந்த ஒரு கார்னரில் ஒரு தூண் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்த பற்றி உங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த ஒரு தூணுக்கிட்ட ரெனோவேஷனுக்காக போடப்பட்ட ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. ஒரு சமமான அளவில் இருக்கிற ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே நம்ம போலீஸுக்கு வந்து பெருசாக கண்ணு தெரியலை. அவங்களுக்கு தலையை போட்டு பார்க்குற அளவுக்கு அந்த இடம் வந்து ஸ்பேஸாக இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஓட்டையை பார்க்குறாங்க. அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே பார்த்த காட்சி தான் அவங்களையே ஓரளவுக்கு பயப்பட வச்சிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறத போலீஸும் ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ரோட்டைக்குள்ளே இருந்தது யாரு அப்படிங்கிறது தானே உங்களுக்கும் கேள்வியா இருக்கு. மே 15, 1970 அமெரிக்காவில் இருக்கிற 1000 சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில் பிறக்கிறாரு டேனியல் லப்லாந்தே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர். ஆக்சுவலாக இவர் என்னதான் ரொம்ப சந்தோஷமாக பிறந்திருந்தாலும், குழந்தையில வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருந்தாலும், இவர் வளரும் போது இவரோட வாழ்க்கையை வந்து அவர் நினைச்ச மாதிரி சந்தோஷமாக அமையலை. ஏன் சந்தோஷமாக அமையலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்போவுமே சண்டை தானா. ஏன்னா அவரோட அப்பா வந்து ரொம்பவே அபியூசிவான ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு. 2 பேரும் எப்போ பாரு சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது இவர் ஸ்கூலுக்கு போனாலுமே கூட அம்மா அப்பாவோட சண்டையை வச்சு கிண்டல் பண்ணுறது, அதையும் தாண்டி வந்து ஸ்கூல்லேயே இவரை வந்து கரெக்டாக கண்டுக்காதது, சண்டை போடுறது, அடிக்கிறது, இவரை வந்து புள்ளி பண்ணுறது, ரேகிங் பண்ணுறது, இது எல்லாமே நடந்திருக்கு. இப்படி நடக்கும்போது இவர் வீட்டில் வந்து ஓகே ஸ்கூலில் என்ன தான் பிரச்சனைனாலும் வீட்டில் பாசம் கிடைக்கும் அப்படின்னு பாசத்துக்கு இயங்கும்போது வீட்லையும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் ஒரு நாள் இவர் வந்து ஸ்கூலில் போட்டு செம்ம அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அம்மா அப்பா கிட்ட சொல்லி புலம்பலான்ட்டு வீட்டில் ஒரு பிரச்சனை. 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ரொம்பவுமே கவலையாக ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 2 பேரோட டிவோர்ஸ் பிரச்சனைகள் இப்போ வந்து தொடர்ந்து 2-3 நாட்களாக போய்கிட்டு இருக்கு. டிவோர்ஸும் கிடைச்சிருது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அம்மா கூடயும் கொஞ்ச நாள் அப்பா கூடயும் இவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் கொஞ்ச நாள் அம்மா கொஞ்ச நாள் அப்பா கூட இருந்தாலுமே கூட இவருக்கு சரியான ஒரு அளவில் பாசம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவரோட அப்பாவே இவரை வற்புறுத்தி, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ய ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை கடந்து வந்த இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவரோட ஸ்கூலில் டீனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணியை சந்தித்து காதல் வயப்படுறாரு இவரோட டீனேஜில். யார் அந்த ஒரு டீனா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வீட்டில் இருந்த பெரிய பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க. அப்படி டேட் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவருக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது இல்லையா, அதனால டீனாவுக்கு அதிகமாக ரூல்ஸ் போடுறாரு. அது வந்து டீனாவுக்கு பெருசாக பிடிக்கல. சரியா, அவருக்கு எதெல்லாம் ரூல்ஸாக இருந்துச்சோ அதெல்லாம் டீனாவுக்கும் கொடுக்குறாரு. அது டீனாவுக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது டீனா வந்து அவங்களோட அம்மா இறந்து போன சம்பவத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியே அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. 2-3 வாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்து போனாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை, அது இதுன்னு தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுவும் பெருசாக டீனாவுக்கு பிடிக்கல. அந்த இடத்துலையே இது செட் ஆகாது அப்படின்ட்டு டீனா விலகி போயிடுறாங்க. ரொம்ப கோபமாக விலகி போயிடுறாங்க. அந்த இடத்துலேயே கண் கலங்கி உட்காந்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு டேனியல் வீட்டுக்கு போயிட்டு கதறி அழுகுறாரு. ஆனால் அவரோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய கோபம் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, அவரை நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் இவங்களோட வீட்டுக்கு திருட்டுத்தனமாக போய் நுழையிறாரு. அப்படி திருட்டுத்தனமாக போய் நுழைஞ்சவர் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு வீட்டை ரினோவேஷன் பண்ணுறதுக்காக கீழே ஒரு ஓட்டை போட்டுருந்துருக்காங்க. அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஓட்டைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவர் இவங்க அந்த ஒரு நாள் தான் அவங்களோட கெட்ட நேரமோ என்னமோ அவங்க கூட அம்மாவோட பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓஜா போர்டை எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்து அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதையே ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு, ஒரு யூஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களோட அம்மாவோட உருவத்தை கொண்டும் சரி, அவங்களோட பேய்களோட உருவத்தையும் கொண்டும் சரி இவங்களை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக அன்னைக்கு குழிக்குள்ளே இருந்ததும் போலீஸ் கண்டதும் இந்த ஒரு நபரை தான். அதுக்கப்புறமா இவரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க, அதாவது ஜூனியரில் போட்டிருக்காங்க. அப்படி போனவர் கூட சும்மா இருக்கல. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கடந்து வெளியே வந்திருந்தாலுமே கூட வெளியே வந்ததுக்கப்புறமா சின்ன பிட் பாக்கெட்லாம் அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு நாள் ஒரு இடத்துல கன் ஒன்று திருடி இருக்காரு. ஒரு கன்னை திருடி அவரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் உமனை பலாத்காரம் பண்ணி அந்த ஒரு பெண்ணை கன்னாலேயே சுட்டு கொலை பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க, அவங்க 2 பேரையுமே சுட்டு கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து இவரை ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிற தருணம் வரைக்குமே இவர் ஜெயிலில் தான் இருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவத்தில் என்னதான் பேய், கிரைம் த்ரில்லர், அதுக்கப்புறமா வந்து ஒரு சைக்கோ கில்லர் இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்திருந்தாலுமே கூட இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடியும் முதல் குற்றவாளியாக இருக்கிறது அந்த 2 பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் கேர்ஃபுல். ஓஜா போர்டு, அதாவது
பல பேரோட பயத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு பெரிய போர்டு. நம்ம விளையாடுற செஸ் போர்டு, கேரம் போர்டு மாதிரி இந்த ஒரு போர்டுமே கூட ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது. ஆனால் இந்த ஒரு பொருளை வச்சும் விளையாடலாம். என்ன மாதிரியான விளையாட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இறந்து போனவங்களோட ஆத்மாவை வெளியே கொண்டு வரலாம், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம், அதாவது பேசலாம், கதைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதனாலேயே இந்த ஒரு ஓஜா போர்டு மேலே ஒரு பெரிய கிரேஸே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு ஓஜா போர்டுனால நடந்த பேய் சம்பவங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டாக்குமெண்ட் செய்யப்பட்ட ஒரிஜினலான பேய் சம்பவம்னு பெருசாக எதுவுமே கிடையாது. பட் இந்த வாரம் நம்ம பேச போகிறது இந்த ஒரு ஓஜா போர்டுனால நடந்த ஒரு பெரிய பேய் சம்பவத்தை பற்றி தான். இந்த ஒரு பேயினால இந்த ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஒரு பேயே கூட ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம்.